வணக்கம் தமிழ்ஜனம் பிக் நியூஸ் பகுதிக்கு உங்களை வரவேற்கிறேன். கரை புரளும் காவிரி கடைமடையில் கருகும் பயிர்கள் என்றுதான் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிறோம். காவிரி கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆடி பெருக்கு விழா நேற்று தமிழ்நாடு முழுக்க மிக உற்சாகமாக மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது. ஆடி பெருக்கும் விவசாயமும் மிக முக்கியம். காவிரியோடு மிக தொடர்புடைய காலகட்டம். மேட்டூர் அணையை பொறுத்த வரைக்கும் டெல்டா பாசனத்திற்கு அதுதான் ஆதாரமாக இருக்கிற மேட்டூர் அணை இந்த ஆண்டு மட்டுமே 4 முறை நிரம்பி வழிந்திருக்கிறது. இப்போதும் நிரம்பிதான் இருக்கிறது. அடுத்தடுத்த நாட்களிலும் நிரம்பியேதான் இருக்கும் என்றெல்லாம் பொதுப்பணித்துறையிலிருந்து நீர்வளத்துறையிலிருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு நீர் வரத்தானது. கர்நாடக பகுதிகள் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வருகிற கனமழை, அந்த கனமழையினால் நமக்கு நீர் வரத்து இந்த ஆண்டு நிறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நீர் வரத்து நிறைவாக இருக்குது. சில நேரங்களில் 50,000 60,000 1 லட்சம் காண்டி வர தண்ணீர் திறக்கப்பட்டாலும் கூட கடைமடை பகுதியில் இன்னமும் பல இடங்களில் தண்ணி போய் சேரலை. காவிரி கரை புரண்டு சில இடங்களில் வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் விடுக்கப்பட்டது கடந்த சில நாட்களுக்கு முன்பு. அவ்வளவு இருந்தும் கடைமடை பகுதியில் தண்ணீர் இல்லாமல் பயிர்கள் கருகுகிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு. அது இந்த ஆண்டு மட்டுமல்ல, நம்ம அடிக்கடி இந்த செய்தியே கடைமடையில் இன்னும் தண்ணி போய் சேரலை, காவிரியில் வெள்ளம் இருக்குது ஆனால் கடைமடையில் தண்ணி இல்லைங்கிற செய்தியை அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம், கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏன் இந்த நிலைமை என்பது குறித்து தான் நாம் பேச இருக்கிறோம். நம்மோடு பொதுப்பணித்துறையிலே பணியாற்றிய மூத்த பொறியாளர் திரு எஸ் திருநாவுக்கரசு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார்ட்ட. போகிறதுக்கு முன்னாடி விவசாயிகள் என்ன சொல்லியிருக்காங்கிறத அவங்களுடைய கருத்தை கேட்கலாம். நாங்கள் நிலம் வைத்துள்ளோம். ஆற்றில் தண்ணி வருகிறது எல்லாம் நேரடியாக கடலுக்கு தான் செல்கிறது. ஏனென்றால் இருக்கிற கான்ட்ராக்டுக்காரவங்க எல்லாருமே மெயின் ஆற்றை தான் வெட்டியிருக்காங்க. உள்வாய்க்கால் யாரும் வெட்டவில்லை. அதனால் உள்வாய்க்காலில் வரும் தண்ணி ஏரி வயலில் பாய மாட்டேங்குது. அதனால இந்த அரசு ரொம்ப மெத்தனமாக இருக்கிறது. அதனால விவசாயிகளை வஞ்சிக்கிறது. ஒத்தப்பட்ட நடுங்கன்னு சொன்னாங்க. ஒத்தப்பட்ட நட்டம் பணம் கொடுக்கல. மிஷின் நடுவு நடுறதுக்கு ஏக்கருக்கு 4,000 ரூபாய் கொடுக்கலாம். நிவாரணம் நல்லாடை சுற்றி உள்ள பகுதி எல்லாமே ஒழுகி போச்சு. 8 கோடி ரூபாய் பணம் ஒதுக்கியிருக்காங்க. இன்னும் கலெக்டர்கிட்ட மனு கொடுத்துருக்கோம். ஆடியோ கேட்டால் பணம் வந்துட்டுங்கிறாங்க, விஓ கேட்டால் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிட்டுங்கிறாங்க. இன்னும் எங்களுக்கு அந்த பணம் சேரல. அதனால இந்த அரசு முற்றிலுமே விவசாயிகளை வஞ்சிக்கிற அரசாகவே செய்து வருகிறது. ஆற்றில் 1,20,000 கனடி தண்ணி வந்து கொண்டிருக்கிறது. தண்ணி நேராக கடைமடை பகுதிக்கு, மயிலாடுதுறை மாவட்டமான கடைமடை பகுதிக்கு எந்த ஒரு தண்ணி பாயறதுல எல்லாம் நேரடியாக கடல் நீர் கலக்கிறது. அதனால விவசாயிகள் வஞ்சிக்கப்பட்டு போய் விவசாய நிலங்கள்லாம் பாழாகி விட்டது. இந்த நிலம் திரும்பி நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுறோம்னா எல்லாம் உப்பு தண்ணி, அடியில் உள்ள போர் தண்ணி உப்பு தண்ணியாக வருது. தண்ணி சுத்தமாக எங்களுக்கு பாயில. உடனடியாக அரசு நடவடிக்கை எடுக்க வேணும். தண்ணி பாயத்தை உள்வாய்க்கால் எந்த வாய்க்காலும் வெட்டல. கலெக்டர் வெட்டணும்னு சொன்னாங்க, எந்த வாய்க்காலும் வெட்டல. உடனடியாக இந்த அரசு எங்களுக்கு ரொம்பவும் வஞ்சிக்கிறது. இந்த அரசு ஆற்றுல தண்ணி வருது, 1,70,000 கனடி தண்ணி வருது. தண்ணி வந்தாலும் ஊரில் ஒரு குளமோ குட்டையோ வாய்க்கால் உள்ள தண்ணி ஏறவே இல்லை. வர்ற தண்ணி எல்லாம் நேராக கடலுக்கு தான் போகுது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஒரு வாய்க்கால் கூட உள்வாய்க்கால் கட்டப்படவில்லை, தூர்வாரவில்லை. அது தூர்வாரினால்தான் எங்களுக்கு தண்ணி கிடைக்கும். போரில் தண்ணி போட்டு எங்கள் வயல்லாம் உப்பு சால்ட்டா மாதிரி விவசாயத்துக்கு எந்த பலனுமே இல்லை. ஆறு குளம் தண்ணி நிமிந்தாதான், குளத்துல தண்ணி வந்தாதான், வாய்க்காலில் தண்ணி நிமிந்தாதான், வயல்லாம் காஞ்சிருக்க வயல்லாம் தண்ணி போனாதான் பைப்பில் தண்ணி வரும். குடி தண்ணிக்கு ரொம்ப சிரமப்படுறோம். நாங்கள் ரொம்ப வஞ்சிக்கிறாரு இதுக்கு திமுக அரசு. விவசாயிகளுடைய கருத்தை கேட்டோம். 1 லட்சம் கனடிக்கு மேலே தண்ணீர் வந்தும் காவிரியில் தண்ணீர் வரத்து இருந்தும் இன்னைக்கு கடைமடையில் இப்படி இருக்குது. அதுக்கு காரணத்தை தூர்வார பணிகள் முழுமையாக நடைபெறலை. தூர்வார பணிகள் நடைபெற்ற இடமும் பெயரளவில் நடந்திருக்கு. அதில் பெரும் முறைகேடுகள் என்றெல்லாம் விவசாயிகள் ஒரு பக்கம் குற்றம் சாட்டுறாங்க. சில இடங்களில் பாலம் உள்ளிட்ட கட்டுமான பணிகளை ஆண்டு கணக்கில் சரியான திட்டமிடாமல் தொடர்றதுனால சில பகுதிகளுக்கு தண்ணீர் செல்வது நிறுத்தப்பட்டிருக்கு செயற்கையாக. அது இந்த ஆண்டு இருந்தாலும் கூட பல பகுதிகளில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாகவே எங்களுக்கு தண்ணீர் வராது அப்படிங்கிற கருத்தையும் விவசாயிகள் சொல்கிறாங்க. இவ்வளவு திட்டங்கள், இவ்வளவு கோடி ஒதுக்கீடு எல்லாம் இருந்தும் கடைமடையில் தண்ணீர் இல்லை அப்படிங்கிறது மிக மிக ஒரு வேதனையான விஷயம். ஏன்னா மேட்டூர் அணை வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்படும். அந்த திட்டமிட்ட காலத்தில் 12ஆம் தேதி திறக்கப்படுகிற காலம் என்பது மிக மிக குறைவு. 20 முறை தான் உரிய தேதியான 12ஆம் தேதி திறந்திருக்காங்க அந்த ஆண்டு இந்த ஆண்டும். ஆனாலும் கூட இப்படி விவசாயிகள் காவிரி நிரம்பி வழிகிறது, ஆனால் கடைமடையில் ஏன் தண்ணி இல்லை? மூத்த பொறியாளர், உங்கள் அனுபவம் நீண்ட காலம், நீங்களும் நீர்ப்பாசனத்துறையில் டெல்டா மாவட்டத்தில் பணியாற்றிருப்பீங்க. இந்த பிரச்சனைங்கிறது இப்போ மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் இது வருது. ஏன்? நான் டெல்டாவில் பணியாற்றவில்லை என்று சொன்னாலும் கூட எனக்கு அங்கே என்ன நடக்குதுன்றது முழுசாக தெரியும்.
என்னன்னா இது வந்து பார்த்திங்கன்னா அரசு பணம் ஒதுக்கலைன்னா கூட நம்ம அரசாங்கத்தை குறை சொல்லலாம். அரசு பணம் ஒதுக்கி இருக்கிறது என்னென்னா இதை மே மாதத்துக்குள்ளே முடிக்கணும். அதாவது தூர்வார பணி. ஆமாம், ஜூன் 12 நம்ம தரப்புன்றதை எதிர்பார்த்து மே மாதத்துக்குள்ளேயே எல்லா பணிகளையும் முடிக்கணும். இந்த பணிகளை முடிக்கிறதுல இருக்கிற சுணக்கம்தான் பெரும்பாலும் காரணம். இது இப்போ பார்த்திங்கன்னா என்ன பண்ணாங்க, இந்த ஆண்டு பெரிய வாய்க்கால்களை எல்லாம் தூர்வாருவது பொதுப்பணித்துறையும் சிடி பிரிவு வாய்க்கால்கள்லாம் தூர்வாருகிற பணியை வேளாண் பொறியியல் துறையும் செஞ்சாங்க. இந்த வருஷம் அப்படி தான் நடந்தது. அப்போது இவங்க 2 பேரும் என்ன பண்ணியிருக்கணும், சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிருக்கணும். முடிக்காது மட்டும் இல்லை, இப்போ அவங்க சொல்கிறாங்க உள்வாய்க்கால்கள்லாம் தூர்வாரப்படவே இல்லைங்கிறாங்க. ஸோ இந்த சின்ன சின்ன வாய்க்கால்கள்லாம் தூர்வாரப்படலைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை. அது மட்டும் இல்லை, இப்போ என்னென்னா ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கு அந்த கட்டுப்பாடு போய் அந்த வேலையை அவங்க செய்கிறப்போ என்ன செய்யணும், அங்கே இருக்கிற பொதுப்பணித்துறை அதிகாரிகள் என்ன பண்ணணும், எந்தெந்த வாய்க்காலில் அதனுடைய அடிமட்டம் இருக்கு இல்லையா, அது எந்த மட்டத்துக்கு தோண்டணுங்கிறத அவங்க தான் சொல்லணும். இவங்க ஏதாவது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தோண்டினா போதும் அப்படின்னு நினச்செல்லாம் தோண்டினாங்கன்னா நிச்சயமாக அது சரியாக வராது. அப்போ என்ன பண்ணணும், இவங்க பொதுப்பணித்துறை போய் அவங்கக்கிட்ட இதில் பெட் கிரேடியன்ட், பெட் லெவல்னு சொல்லுவோம், அந்த அடிமட்டத்தில் இருக்க வேண்டிய அந்த மட்ட அளவு இருக்கு இல்லையா, அது இங்கெங்கே இந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றத அவங்க சொல்லணும். முதல்ல அவங்க சொல்லணும்னா அவங்கக்கிட்ட ஏற்கனவே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ரெக்கார்டு படி எந்தெந்த வாய்க்காலில் எந்தெந்த இடத்துல என்ன பெட் லெவல் இருக்கணும் அவங்கக்கிட்ட முதல்ல அந்த விஷயங்கள் இருக்கணும். அது இருக்குதான்றது ஒரு பெரிய கொஸ்டின். இப்போ இன்றைக்கி இருக்கிற உதவி பொறியாளர்களுக்கோ அல்லது இளநிலை பொறியாளர்களுக்கோ அவங்க பிரிவில் இருக்கிற வாய்க்காலில் எந்தெந்த இடத்துல என்ன பெட் லெவல் இருக்கணும் அப்படின்றது தெரியுமாங்கிறது நிச்சயமாக சந்தேகம்தான். அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க அவங்களுக்கு சொல்லி அந்த மட்டத்துக்கு அந்த வாய்க்காலில் தூர்வாரினா தான் தண்ணி போகும். இந்த கிரேடியண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா கீழே கிரேடியண்ட் இருந்தால் தான் வேகமாக தண்ணி ஓடும். அப்படி இல்லைன்னா இப்போ பார்த்திங்கன்னா பத்திரிகையில் பார்த்தா என்ன போட்டிருக்காங்க, அங்கங்கே தேங்கி நிற்குதுங்கிறாங்க. ஏன் தேங்கி நிற்குது? ஓட்டம் இல்லை, அதில் அந்த ஓட்டம் இல்லை. ஓட்டம் இல்லாத காரணம் அந்த கிரேடியண்ட் இல்லை. அதனால் வந்து வாட்டம்னு சொல்லுவோம். அந்த அடிமட்டத்தில் வாட்டம் இல்லாததுனால தண்ணி ஓடாமல் தேங்கி தேங்கி நிற்குது. முக்கியமாக இதை பூராவும் கண்டு நாம் எல்லாம் செய்யணுன்னா இது ஒன்று வேணும். இன்னொன்று, ஒவ்வொரு வாய்க்கால்லையும் எவ்வளவு பாசனம் இருக்குது, எத்தனை ஏக்கர் பாயுதுங்கிற கணக்கு அவங்கக்கிட்ட இருக்கணும். இருக்கும்ல, ஆல்ரெடி இருக்கணும், தெரியணும், அங்கே இருக்கிறவங்களுக்கு தெரியணும். அது தெரிஞ்சதுன்னா தான் நமக்கு வந்து சாதாரணமாக டியூட்டின்னு ஒன்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். அது என்னென்னா, நாம் கொடுக்குற தண்ணிக்கும் அந்த தண்ணியால் பாசனம் இருக்கிற பரப்பளவுக்கும் உள்ள ஒரு விகிதம், அதுதான் டியூட்டின்னு பேர். அது வந்து பல விதத்தில் சொல்லுவாங்க. சாதாரணமாக வந்து இந்த ரேஷியோ சொல்கிறப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு கன அடி தண்ணி தொடர்ந்து போச்சுன்னா ஒரு வாய்க்காலில் ஒரு 80 ஏக்கர் பாயும் அப்படின்னு கணக்கு பண்ணுவாங்க. இது எப்போ அந்த கிராப் பீரியடு பூராவுக்கும் அந்த பயிர் வரும் பூராவிலையும் ஒரு கன அடி வீதம் தண்ணி போனால் 80 ஏக்கர் பாயணும். ஸோ உங்கள் அந்த வாய்க்காலில் எத்தனை ஏக்கர் பரப்பளவு பாசனம் இருக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா அதுக்கு எத்தனை கன அடி போகணுன்னு உங்களுக்கு ஒரு கணக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த மடை வழியாக, அந்த குறிப்பிட்ட மடை வழியாக அந்த தண்ணி மட்டும் போகிற மாதிரி பார்க்கணும். இதில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நிறைய இடங்களில் இந்த வழியில் உள்ள மதகுகள் இருக்குல்ல வாய்க்காலில், அந்த மதகுகளில் ஷட்ரு போடணும். அந்த ஷட்ரு போட்டு கரெக்டாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். அந்த ஷட்டரை போட்டு அதுக்கு வந்து ஒரு பூட்டு போட்டு பூட்டுவாங்க. அந்த பூட்டை யாரும் டேம்பர் பண்ணாமல் பார்க்கணும். இவ்வளோ இருக்குது அதில். இதுக்கெல்லாம் என்ன வேணும், ஆள் வேணும். நீங்கள் இப்போ டெல்டாவில் உள்ள இன்ஜினியர்ஸை காட்டிங்கன்னா டக்குன்னு தூக்கி என்ன சொல்லுவாங்க, அரசாங்கத்து மேலே பழிய போட்டுருவாங்க. ஆளே இல்லை எங்ககிட்ட, அதனால் நாங்கள் போய் பார்க்க முடியலன்னுவாங்க. அது ஓரளவுக்கு உண்மை. இது தண்ணி வந்ததுக்கப்புறம் போய் சேரலை அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. பராமரிப்புக்கு கண்காணிக்க ஆள் இல்லைங்கிறாங்க. தூர்வாரத்துக்கு வருஷம் நிதி ஒதுக்குறாங்க, வருஷம் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் பல பகுதிகளில் எங்கள் பக்கம் தூர்வாரவே இல்லை. 8-9 ஆண்டுகளாக எங்கள் பக்கம் தண்ணியே வரல. கடைமடை பகுதியில், குறிப்பாக மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மாவட்டத்திலேயும் சில பகுதிகளுக்கு தண்ணி போகலைங்கிறாங்க. உண்மைதான். இது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படுறது இந்த நாகப்பட்டினம். எப்பவுமே பார்த்திங்கன்னா அங்கே தண்ணி போகலைங்கிறது வருஷம் இந்த பிரச்சனை வரும். இது தொடர்ந்து இருக்குது. ஆனாலும் வந்து இப்போ இதில் என்ன பண்ணணும்னா, திருச்சியை தலைமையகமாக கொண்டு ஒரு தலைமை பொறியாளர் இருக்கார். இருக்காரா? ஆமாம், அவர் தான் இதையெல்லாம் பார்க்கணும்.
இந்த பழியை வந்து நம்ம வெறுமனே கீழே உள்ளவங்க மேலே மட்டும் போடக்கூடாது. தலைமை பொறியாளர் திருச்சி மண்டலம் முதல் ஒரு பிரிவு மட்டத்தில் இருக்கக்கூடிய உதவி பொறியாளர் அல்லது இளநிலை பொறியாளர் வரை அத்தனை பேரும் இதுக்கு காரணம். ஏன்னா ஒருத்தருடைய வேலையை ஒருத்தர் ஒழுங்காக செய்யலைன்னா அதுக்கு மேலே இருக்கிறவர் கேட்கணும். ஒரு ஏஇ செய்யலைன்னா அசிஸ்டன்ட் எக்ஸிக்யூட்டிவ் உதவி செயற்பொறியாளர் கேட்கணும். அவர் ஒழுங்காக பணியாற்றலைன்னா செயற்பொறியாளர் கேட்கணும். அதுக்கு மேலே கண்காணிப்பு பொறியாளர் இருக்கார். அங்கே பார்த்தீங்கன்னா 2-3 கண்காணிப்பு பொறியாளர்கள் அந்த இடத்துல இருக்காங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இந்த ரெகுலேஷன் டயத்தில் அவங்களுக்கு என்ன வேலை? வேறு எந்த வேலையும் கிடையாது. ஏன்னா வாய்க்காலில் தண்ணி போகிறப்போ நீங்கள் எந்த சிவில் ஒர்க்கும் பண்ண போகிறதில்ல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இதை தானே பார்க்கணும். அதை பார்க்குறத விட்டுட்டு என்ன வேலை செய்கிறாங்கன்னு தெரியல. அப்போ என்ன பண்ணணும்? அரசாங்கம் இவங்க மேலாம் கொஞ்சம் கடுமையான நடவடிக்கை எடுத்து முடுக்கி விட்டால் தான் வேலை நடக்கும். இப்போது ஏதாவது ஒரு வேலை நடக்கலைன்னா சிஎம் என்ன பண்ணுறாரு? உடனே யாராவது 2 அமைச்சர்களை அந்த இடத்துக்கு அனுப்பி நீங்கள் போய் பாருங்கன்றார்ல. அதே மாதிரி தான் என்ன பண்ணணும்? இங்கே இருக்கக்கூடிய முதன்மை தலைமை பொறியாளர் யாரையாவது இருக்கிற 4 பேரை முடுக்கி விட்டு ஸ்பெஷல் ஆஃபீஸர் மாதிரி போட்டு ஏன் தண்ணி போகல போய் பாருங்கள், பிரச்சனை என்னான்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லணும். அவர் தலைமை பொறியாளர் ஒருத்தர் அங்கே இருக்கார். அந்த தலைமை பொறியாளரையும் முடுக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது. அந்த மாதிரி ஒரு நிலைமையில தான் இன்றைக்கி நம்முடைய நிர்வாகம் இருக்குது. இது முழுக்க பார்த்திங்கன்னா நிர்வாக சீர்கேடு தான் காரணம் ஒழிய இதுக்கு அரசாங்கத்தையே குறை சொல்லி போகிறோம். அரசாங்கம் பணம் ஒதுக்கலைன்னா கேட்கலாம். சரி, அரசாங்கம் பணம் ஒதுக்குது, வேலை சரியாக நடக்கலை, நடக்கிற இடத்துல பிரச்சனைங்கிறீங்க. சிவில் ஒர்க்கு தண்ணி வர காலத்தில் செய்ய மாட்டாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் விழுப்புரம் நாகப்பட்டினம் 4 வழிச்சாலைக்கு பணிகளுக்காக தரங்கம்பாடி சீர்காழி உள்ளிட்ட சிடி பிரிவு வாய்க்கால்கள் உட்பட தூர்க்கப்பட்டிருக்கு, தண்ணீர் அடைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. இப்போது ஒரு நீர்ப்பாசன ஆண்டுங்கிறது எல்லாருக்குமே தெரியும் சார். ஜூன் டு ஜனவரி, ஜூன் 12 டு ஜனவரி 28 தண்ணி வருங்கிறது தெரியும். அப்போ அந்த பணிகளை ஏன் திட்டமிடாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு முடிச்சுக்கணும்? அல்லது மாற்று வழி தண்ணீர் கொண்டு போகிறதுக்கு ஏற்பாடு செய்யணும்ல. இப்படி செய்யாமலாம் இருக்குது. இப்படி சில பிரச்சனைகள்லாம் இருக்குது சார். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். ஒரு இடைவேளைக்கு பிறகு இணைந்திருக்கு. கரை புரளும் காவிரி, கடைமடையில் தண்ணீர் இல்லாமல் கருகும் பயிர்கள் என்கிற சிறப்பு நேரலையே மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் சார். உங்களுக்கு இடைவெளிக்கு முன்னாடி அந்த கேள்வியை முன் வச்சேன். சிவில் ஒர்க்கு நடக்கக்கூடாது, ஆனால் முன்கூட்டியே திட்டமிடாமல் ஒரு பக்கம் இப்போயும் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால 2-3 தாலுக்காக்கள் அப்படி இருக்கிறத பார்க்குறோம். கடந்த ஆண்டுமே சில இடங்களில் பாலங்கள் கட்டுறதுனாலையும் பணிகள் தாமதப்படும். இது ஏன் திட்டமிடாமல் செய்கிறாங்க? அப்படி இது என்னென்னா, இது தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பெரிய தீவிர பிரச்சனை தான். ஒரு துறைக்கும் இன்னொரு துறைக்கும் கொஞ்சம் கூட ஒத்துழைப்புன்றதே இருக்கிறது இல்லை. இப்போ பாருங்கள், பாலம் கட்டுறது யாரோட வேலை? சாலை போடுறவங்களோட வேலை. அந்த துறை பார்க்கணும், நெடுஞ்சாலைத்துறை. நெடுஞ்சாலைத்துறை. இந்த வாய்க்காலில் தண்ணி போகிறத யார் பார்க்கணும்? பொதுப்பணித்துறை. இந்த 2 துறைக்குள்ள ஒரு ஒற்றுமை என்பது என்றைக்குமே இருக்கிறது இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இவங்க கம்பல்சரியாக ஜூன் 12 திறந்துட்டாங்கன்னா 15 தேதிக்குள்ளே எல்லா வாய்க்கால்லையும் இருக்கக்கூடிய அத்தனையும் தூக்கி வெளியே போட்டுடணும். நீ என்ன வேணால் பண்ணிக்க, நீ இப்போ கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்திடணும். அதை இவங்க செய்ய தவறுறாங்க. ஏன்னா ஒரு துறைக்கும் வீணாக மோதல் வேண்டாம். சில பகுதிகளில் தண்ணி திறந்து தாமதமாக போணுச்சு, 1 மாதம் 2 மாதம் தள்ளி என்ன காரணம் அப்படின்னா அந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. ஆமாம், இதில் கொஞ்சம் சின்ன வாய்க்காலாக இருந்தால் என்ன பண்ணலாம்? அவங்களே கூட அந்த நேரத்தில் தண்ணி போகிற மாதிரி வேலை மட்டும் பாதிக்காமல் நடக்கணும்னா அந்த பகுதியில் மட்டும் தண்ணி போகிற மாதிரி ஏதாவது ஒரு பெரிய குழாயை வச்சோ எதையாவது வச்சு தண்ணி ஆஸ் யூஷுவல் போகிற மாதிரி பண்ணலாம். அதையும் பண்ணுறதில்ல. அப்படிலாம் பண்ணுறப்போ நிச்சயமாக தண்ணி கடமடைக்கு போகிறது கஷ்டம்தான். இது வழக்கமாக நடக்கிறது. எப்பவுமே இந்த 2 துறைகளுக்குள்ளேயும் அந்த ஒற்றுமை என்பது இருப்பது இல்லை. அவங்களுக்காவது தெரியணும், ஜூன் 12 தண்ணி திறந்துட்டாங்க, 15ஆம் தேதிக்குள்ளே எங்கள் தண்ணி வந்துடும், நாம் இன்னும் இங்கே வேலை செய்யக்கூடாதுன்னு அவங்களுக்கு தெரியணும். இவங்களுக்கும் அதே மாதிரி சொல்லி நீங்கள் இந்த தேதிக்கு மேலே வேலை செய்யக்கூடாது, தெரிஞ்சதுன்னா நீங்கள் அது மாதிரி செஞ்சீங்கன்னா நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் அப்படிங்கிற ஜாதி இவங்க அவங்களுக்கு சொல்லணும். இது 2மே நடக்கிறது இல்லை. 2 துறைக்கும் இருக்கக்கூடிய அந்த 2 துறைக்குமே விவசாயிகள் மேலே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அதுதான். அப்போ என்ன, எனக்கு சாலை போட்டால் போதும் அப்படின்னு அவங்களும், எங்களுக்கு தண்ணி போனால் போதும் அப்படின்னு இவங்களும் இருந்தால் இப்படி தான் இருக்கும். அதனால் நிறைய விஷயங்கள் இருக்குதுல்ல நம்ம பேசுறதுக்கு. அதாவது என்னென்னா, சொல்லுங்கள் சார், இதை இந்த நம்ம எங்கெங்கெல்லாம் மடை இருக்கோ அந்த மதகுகள் ஸ்லூயிஸ் இருக்கு இல்லையா, அதுங்களை ஷட்டர் போட்டிருப்பாங்க. அந்த ஷட்டரெல்லாம் இன்றைக்கி அப்படியே இருக்குதா, இல்லை ஷட்ரு ஓட்டையாக இருக்கா, இல்லை ஷட்டரே இல்லாமல் இருக்கான்னு தெரியணும். அப்படி இருந்ததுன்னா, ஷட்டரே இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுங்க, பாய வேண்டிய தண்ணியை விட அதிகப்படியான தண்ணீர் அந்த மடை வழியாக போயிட்டுருக்கும்.
அதாவது தேவை ஒரு இடத்துல இருக்கும், தேவைக்கு அதிகமாக தண்ணி ஒரு இடத்துல போயிட்டுருக்கும். இது நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி தான் அந்த ஆறுகள்லேயும் பெரிய வாய்க்கால்கள்லேயும் நிறைய பார்த்திங்கன்னா அந்த ரெகுலேட்டர்னு சொல்லுவோம், கட்டுப்படுத்துகிற கதவுகள், அந்த கட்டுப்பாட்டு கதவுகள்லாம் கரெக்டாக இருக்கா, அது இருந்ததுன்னா எதுவும் ப்ராப்ளம் இல்லாமல் இருக்கா. இதில் இன்னொன்று பார்க்கணும் நீங்கள், அந்த டெல்டாவில் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அந்த காயிற நாளில் யாரும் போய் அதுக்கு ஒரு கிரீஸ் போட மாட்டாங்க, எண்ணெய் போட மாட்டாங்க, எதுவும் போட மாட்டாங்க. அந்த தண்ணி வரும்போது தான் போய் அதை போட்டு திருப்பி திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. ஒரு மெயின்டெனன்ஸும் கிடையாது அந்த ரெகுலேட்டருக்கு, ஸ்லூயிஸுக்கெல்லாம். இப்படி இருந்ததுன்னா எப்படி வேலை நடக்காது. ஸோ இந்த நேரத்தில் போய் நம்ம அதை ஏதாவது பண்ணோம்னா அது ஏதாவது டேம்பர் பண்ண மாதிரி ஆகிடும். அதாவது திறந்தால் ஏதாவது அது இருந்து உடஞ்சி போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. அப்போ தண்ணி இல்லாமல் ஒரு பக்கம் இருக்குது, தண்ணி மிதமிஞ்சி ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது என்னென்னா, அதுக்கு இவங்க என்ன பண்ணணும், ஒவ்வொரு மதகுலையும் எவ்வளோ பாசனம் இருக்குதுன்றது தெரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி மதகுலேருந்து பாசன பரப்பு எவ்வளோ அதுங்க எவ்வளோ பாசனம் இருக்குது அது எழுதி போட்டிருப்பாங்களா சார்? சில மதகுலாம் இருக்குமா சார்? அது இருக்கணும். அது ஒரு காலத்தில் இருந்தது. ஒவ்வொரு மதகுலையும் அதுங்க பாசனம் எவ்வளோ எல்லாமே குறித்து வச்சுருப்பாங்க. இப்போ அதெல்லாம் இல்லை, எங்கேயும் இல்லை, பார்க்கவே முடியல அதெல்லாம். அது இல்லாமல் நீங்கள் அதுக்கு ஒரு பூட்டு போடுவாங்க. அந்த பூட்டை போட்ட பிறகு கூட என்ன பண்ணுவாங்க, ஒரு சில விவசாயிகள் தண்ணி பத்தலைன்னா அந்த லாக்கிங் பார்னு ஒன்று இருக்கும், அந்த பாரில் லேசாக தூக்கி அதுங்க ஒரு ஜல்லி வைப்பான். இப்படியெல்லாம் டேம்பர் பண்ணுவாங்க. ஸோ அது டேம்பர் ப்ரூஃபாக இருந்து கரெக்டாக. சார், இது தண்ணி கூடுதலாக ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு, ஆனால் ஒரு சில பகுதிகளில் தொடர்ச்சி எங்களுக்கு தண்ணியே தொடர்ந்து வர்றதில்லைங்கிறாங்க. சிடி பிரிவு வாய்க்கால்களோட தூர் வரல. சில வாய்க்கால்களில் சிடி, பிசிடி, சிடி பிரிவுலலாம் ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இருந்து தண்ணியே போகிறது தடைப்பட்டிருக்குங்கிறாங்க. இது ஒரு பெரிய பிரச்சனை. இந்த ஆக்கிரமிப்பு எல்லா இடத்துலையும் பெரிய பிரச்சனை. நீங்கள் பாருங்கள், கோர்ட்டு எத்தனை முறை சொல்லியிருக்குது ஆக்கிரமிப்பாக அகற்றுங்கன்னு. ஏன் அங்கே டெல்டாவில் மட்டும் அகற்றலை? என்ன எது தடுக்குது அவங்கள? எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுலேயும் பாலிட்டிக்ஸு. என்ன பண்ண முடியும்? நிறைய இடங்களில் நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக ஆக்கிரமிப்பு தான். அந்த மாதிரி நீங்கள் ஆக்கிரமிப்பு அங்கே மட்டும் இல்லை, இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு எலக்ட்ரிக் கனெக்ஷன் கொடுக்காமல் இருந்தால் ஆக்கிரமிப்பே வராது, எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் கொடுக்குறாங்க? இதில் எல்லாத்துலேயும் பாலிட்டிக்ஸ் இருக்குது. அதே மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் இந்த ஆறுகள்லையும் சரி, பெரிய வாய்க்கால் ஏபி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஜிங்னு ஒன்று கண்டக்ட் பண்ணுவோம். ஐயா, இன்றைக்கி இருக்கிற எத்தனை பேருக்கு இந்த கேஜிங்கை பற்றி தெரியும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த காலத்துலலாம் குறுக்க நாங்கள் ஒரு டெம்பரரியாக ஒரு பிரிட்ஜு போட்டு சென்னையில் கேஜிங் டிவிஷன்லேருந்து அவங்க கேஜ் பண்ணி இதில் இவ்வளோ தண்ணி போகுதுன்னு சொல்லுவாங்க. இந்த வாய்க்கால் வழியாக இத்தனை கியூசெக்ஸ் போயிட்டுருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு இதுக்கு 5000 ஏக்கர் பாசனம் இருக்குதுன்னா ஒரு கியூசெக்குக்கு 80 ஏக்கர்னா எவ்வளோ தண்ணி போகணும் அந்த இடத்துலன்னு தெரியும். அவ்வளோ தண்ணி அந்த கேஜிங் கண்டக்ட் பண்ணி சொல்கிறவங்க போகுதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சம் லேசாக இன்க்ரீஸ் பண்ணணும். இதை தானே செய்யணும். கிட்டத்தட்ட இந்த கேஜிங்கிறது கண்டக்ட் பண்ணி 40 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அதுக்கு ஒரு டிவிஷன் இங்கே சென்னையில் இருக்குது, கேஜிங் டிவிஷன் ஒன்று இருக்குது. சும்மா உட்காந்துட்டு இருக்குது அந்த டிவிஷன். எங்கேயுமே கரண்ட் மீட்டர் கேஜிங்கிறது கண்டக்ட் பண்ணுறதே இல்லை. ஆனால் அதை சரியாக கொண்டு போகிறதுக்கான சிஸ்டம் இருக்குது, செயல்பாட்டில் இருக்குது. அந்த சிஸ்டம் இஸ் நாட் ஃபங்க்ஷனிங். அதே போல் சார், இப்போ கடைமடையில், மயிலாடுதுறை, நாகை மாவட்டங்களில் தொடர்ச்சியாக பல ஆண்டுகளாக அப்படி தான் இருக்குங்கிறாங்க. இப்போ சில ஆண்டுகளாக பார்க்குறப்ப திருச்சி, தஞ்சாவூர், திருவாரூர் பகுதிகளில் நிறைய பகுதிகளுக்கு இன்னும் தண்ணி போகல அப்படிங்கிறாங்களா அங்கே இருக்கிற கடைமடைகளில்? அதுக்கு தான் தலைப்பில் இருக்கிற கடைமடை பகுதியில். ஆமாம், அதுவும் என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த வாய்க்கால் அதனுடைய கிரேடியன்ட்டு சரியில்லாமல் இருக்கும். அதனால தான் தண்ணி போயிருக்காது. அப்படி ஒன்று. இன்னொன்று, அதாவது அது எங்கே ஆற்றுலேருந்து எடுக்குதோ அல்லது ஒரு பெரிய வாய்க்கால்லேருந்து பிரியுதோ அந்த இடத்துலேருந்தே அதை கிரேடியன்ட்டு கொடுத்து கொண்டு போகணும். இங்கே எந்த லெவலில் ஆரம்பிக்கணும், போய் முடிகிற இடத்துல அது எங்கே முடியணும் அப்படிங்கிறது கரெக்டாக தெரியணும். இதுக்கெல்லாம் சொல்லப்போனால் ரெஜிஸ்ட்ரார் ஆஃப் காம்பனண்ட் ஒர்க்ஸ்னு ஒன்று, அதாவது ஒரு சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய வெவ்வேறு கட்டுமானங்களை பற்றின முழு விவரங்கள் அடங்கிய ஒரு ரெஜிஸ்டர். அதுக்கு பேர் ரெஜிஸ்டர் ஆஃப் காம்பனண்ட் ஒர்க்ஸு. அது சுருக்கமாக என்ன பண்ணுவோம், காம்பனண்ட் ரெஜிஸ்டர்னுவாங்க. அது மேட்டர் பிரிண்டடாக இருக்கும். அதில் ஃபில்லப் பண்ணியிருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இங்கால் ஃபில்லப் பண்ணியிருக்கோம். அது இன்றைக்கி எத்தனை பிரிவுகளில் இருக்குது, எத்தனை டிவிஷன்ஸில் இருக்குது, எத்தனை சர்க்கிளில் இருக்குது, யாருக்கும் தெரியாது.
சார் அதே மாதிரி இன்னொரு விஷயத்தையும் ஒரு மன்னார்குடிக்கு கிழக்க திருவாரூர் மாவட்டத்திலே அந்த பகுதிகளில் பார்க்குறப்ப அந்த முத்துப்பட்டி திருத்துறைப்பட்டி சில பகுதிகளெலாம் பார்க்குறப்ப ஆறு பள்ளத்தில் இருக்குது, பாசனம் பெற வேண்டிய வயல் மேட்டில் இருக்குது, பம்பு செட்டு போட்டு தான் இங்கே தண்ணி பாய்ச்சுற மாதிரி இருக்குது. ஏன் இந்த நிலைமை வந்துச்சு இப்படி? அது ஏற்கனவே ஒரு சில இடங்களில் லிஃப்ட் இரிகேஷன்னே இருக்குது. அப்படி இருந்தால் தவறு இல்லை. ஆனால் ஏற்கனவே பாசனம் பாஞ்சிக்கிட்டு இருந்த ஒரு இடம், ஆற்றுலேருந்து தானாக தண்ணி பாயக்கூடிய ஒரு இடம் இப்போ ஆழு பள்ளமாக ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இன்றைக்கி இருக்கிற டெக்னிக்ஸில், மாடர்ன் டெக்னிக்ஸில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. அது எவ்வளோ உயரத்துக்கு அந்த ஆற்றுல தண்ணி போகுது, ஆற்றுல வழக்கமாக அந்த ஆற்றுல 3 அடி தண்ணி போகும் அப்படின்னா அந்த 3 அடி உயரத்துக்கு என்ன பண்ணணும், ஒரு டக்பில் வியர்னு ஒன்று கட்டுவாங்க. அதாவது வாத்துடைய அலகு போல் ஒரு வியர் ஒன்று கட்டுவாங்க. அப்போ என்ன ஆகும், அந்த வியர் மட்டத்துக்கு தண்ணி ஏறி மறுபடியும் அந்த பக்கம் வழியும். அப்படி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த வாய்க்காலில் தண்ணி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆற்றோட ஆழத்தை விட மேட்டில் பாசன பகுதி வயல் இருந்தால் கூட தண்ணி போயிடும். அதே மாதிரி தான் நீங்கள் எந்த வாய்க்கால்லையும் அதே மாதிரி தண்ணி பிரச்சனை இருந்ததுன்னா எங்கெங்கெல்லாம் அது மாதிரி இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு டக்பில் வியர் கட்டணும். இது நிறைய இடங்களில் கட்டப்பட்டும் இருக்குது. தமிழ்நாட்டில் கூட ஒரு சில இடங்களில் கட்டப்பட்டுருக்குது. அப்படி கட்டி என்னென்ன, அதாவது தேவையான தண்ணி எவ்வளோ உயரத்துக்கு தேக்கணும், அது வழியாக ரிக்வயர்டு டிஸ்சார்ஜ் தேவைப்படுற தண்ணி போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கட்டமைப்பை நீங்கள் உருவாக்கணும். இப்போ அதே போல் சார், மணல் ஆற்று அதே அளவுக்கு அதிகமாக குவாரிகள் இருக்கிறதுனாலையும் பல இடங்களுக்கு தண்ணி போகல. ஆறுடைய ஆழம் அங்கே தான் அதிகம், ரொம்ப கீழே போச்சு, பாசன பரப்பு வயல் மேலே போச்சுங்கிற ஒரு காரணம் சொல்கிறாங்களா? அது சரியாக இந்த அளவுக்கு இல்லை. அது ஆற்றுலேருந்து டைரெக்டாக வாய்க்கால் இருந்ததுன்னா தான் அதை பற்றி நம்ம கவலைப்படணும். அதாவது குவாரி பண்ண இடத்துலேருந்து ஒரு வாய்க்கால் டைரெக்டாக போகுது அப்படின்னா தான் நம்ம அதை பற்றி கவலைப்படணும். ஆனால் அந்த மாதிரி எங்கேயும் பெரும்பாலும் இருப்பதில்லை. அவங்க குவாரி ஏலம் விடுற போது கூட பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நேரடி வாய்க்கால்கள் இருக்கிற இடத்துல விட மாட்டாங்க. ஆனாலும் நம்ம ஒரு சில இடங்களில் இது இருக்கத்தான் செய்யுது. அது பாதிக்கப்படாத அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், குவாரி ஏலம் விடும்போது அந்த மாதிரி இடங்களை அவாய்ட் பண்ணணும். அதுதான் நல்லது. என்னை பொறுத்தவரையில் குவாரி ஏலமே விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நிறைவாக சுருக்கமாக சார், வருஷம் பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கிறோம் அப்படின்னாலும் கூட இந்த தூர்வார பணிகளை எந்த காலத்துக்குள்ளே தொடங்கி எந்த காலத்தில் முடித்தா சரியாக இருக்கும்? இனியாவது ஜனவரியில் தொடங்கி மேவுக்குள்ளே முடிச்சிடணும். அப்போ தான் சரியாக வரும். இதில் இன்னொன்று இந்த ஆகாய தாமரை பற்றி அதில் சொல்லி நிறைய இடங்களில் அதனால தாமரை அடைச்சிக்கிடுச்சுன்னா தண்ணி போகவே போகாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஆகாய தாமரை நீங்கள் காஞ்ச நாளில் எடுத்திங்கன்னா தான் எடுக்க முடியும். அது மறுபடியும் வரும், அது வேறு விஷயம். கொஞ்சம் சாக்கடை தண்ணிலாம் அந்த கால்வாயில் கலந்துதுன்னா அது மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன பண்ணணும், இதெல்லாம் எடுத்து காஞ்சுதானா தண்ணி திறந்த உடனே தண்ணி வரும்போது இனிஷியலாக அது இருக்காது, ஆரம்பத்தில் அது இருக்காது. அப்புறம் 1-2 வரையும் எடுத்து கையாலே எடுத்து போட்டுருவாங்க விவசாயிங்க. நன்றி சார், நேரம் ஒதுக்கி இந்த நேரில் உங்களை கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். நன்றி. வேளாண்மையுடைய மேம்பாட்டுக்காக, வேளாண்மையின் மேம்பாட்டுக்காக, விவசாயிகள் மேம்பாட்டுக்காக வேளாண்மை துறை, தோட்டக்கலைத்துறை, பொறியியல் துறை, வேளாண் பொறியியல் துறை, பொதுப்பணித்துறை, நீர்ப்பாசனத்துறை என்று எத்தனை துறைகள் இருக்கின்றன, இன்னும் நிறைய பட்டியல் இருக்குது. இவ்வளவு துறைகள் இருந்தும் கரை புரண்டு காவிரி ஓடினாலும் கடைமடையில் தண்ணி கொண்டு போய் சேர்க்க முடியலை. திட்டமிட்ட காலத்திலையும் தூர்வாரதில்லை, உரிய முறையிலையும் தூர்வாரதில்லை. ஆண்டுதோறும் நிதி ஒதுக்கப்படுகிறது, பேரளவில் தூர்வாரப்படுகிறது, முழுமையாக தூர்வாரப்படவில்லை. தண்ணீர் முழுமையாக கிடைத்தும் தண்ணீர் வராமல் தள்ளி மேட்டூரை திறக்கிறோமோ இல்லை வறட்சி காலங்கிறதுல தண்ணீர் இல்லைன்னா பரவாயில்ல, தண்ணீர் கரை புரண்டு விடுகிறது. அளவுக்கு அதிகமாக சில நேரங்களில் 1 லட்சம் கண்டி வர தண்ணீர் வந்தாலும் கூட கடைமடை மட்டுமல்ல, டெல்டாவில் இடைப்பட்ட பகுதி தலைமடை பாசனத்தில் இருக்கிற கொஞ்சம் ஒரு ஆற்றுலேருந்து சிடி பிரி வாய்க்காலேருந்து 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆறுகளையும், அது தஞ்சை மாவட்டத்திலும் சில இடங்களில் பார்க்க முடியுது. செங்கப்பட்டி வட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பல இடங்களில் தொடர்ச்சியாக விவசாயிகள் போராட்ட நேரத்தெல்லாம் பார்க்க முடியுது. அப்போ இனிமேலாவது காவிரி கரை புரண்டு ஓடுகின்ற அந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல, எப்போதும் கடைமடைக்கு தண்ணீர் செல்கின்ற வகையிலே தூர்வாரும் பணிகளை முறையாக ஆக்கப்பூர்வமாக செய்து முழுமையாக விவசாயிகளுக்கான பலனை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்றுதான் விவசாயிகளுடைய வேண்டுகோள், எதிர்பார்ப்பு. அதையே அரசின் முன் வைத்து இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். மீண்டும் ஒரு பேசுபொருளோடு சந்திப்போம்.